மதவாதத்தை எதிர்த்து மதவாதத்தை கண்டித்து நடைபெற்ற இந்த தேர்தலிலே இந்திய அளவில் இந்தியா கூட்டணி என்பது கருத்து கணிப்புகளெல்லாம் தகர்த்து மிகப்பெரிய வெற்றியை பெற்றிருக்கிறோம். தமிழ்நாட்டிலே நம்முடைய தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் திமுக தலைமையிலான இந்தியா கூட்டணி சார்பில் போட்டியிட்ட புதுச்சேரி உட்பட 40 தொகுதிகளிலும் 40க்கு 40 100க்கு 100 என்ற விதத்தில் வெற்றி பெற்றிருக்கிறோம். அந்த வெற்றியினுடைய முதல் கொண்டாட்டமாக நம்முடைய முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள் பிறந்த இடத்தில் வந்து அவர்களுக்கு அஞ்சலி செலுத்தக்கூடிய வகையிலே இன்றைக்கு திமுக தலைமையிலான கூட்டணி கட்சிகள் அனைத்து கட்சிகளின் சார்பிலும் இங்கே தலைவர்கள் வந்திருக்கிறார்கள். குறிப்பாக திராவிட முன்னேற்ற கழகம், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, காங்கிரஸ் கட்சி, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, விடுதலை சிறுத்தைகள் கட்சி, திராவிடர் கழகம், முஸ்லீம் அமைப்புகள் எல்லோரின் சார்பிலும் மிக சிறப்பான முறையிலே இங்கே நாங்கள் அனைத்து பேரும் அஞ்சலி செலுத்தியிருக்கிறோம். அந்த அடிப்படையில் இந்த வெற்றியை நம்முடைய டாக்டர் முத்தமிழ் அறிஞர் அவர்களுக்கு அர்ப்பணிக்கக்கூடிய வகையிலே அனைவரும் இங்கே கலந்து கொண்டு அஞ்சலி செலுத்தியிருக்கிறோம். கண்டிப்பாக எதிர்காலத்தில் நம்முடைய தளபதி முதலமைச்சர் அவர்கள் தலைமையில் அவர்கள் வழிகாட்டுதலின் அடிப்படையில் விவசாயிகள், விவசாய தொழிலாளர்கள், மீனவர்கள், இப்படி பெண்கள், அனைத்து பகுதி மக்களுக்குமான நல்ல செயல்பாடுகளை நாங்கள் முன்னெடுப்போம் என்கிற உறுதியை இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்கிறேன். திருக்கோளை வழியாக திருத்துறைப்பூண்டி செல்லுகிற இந்த ரயில் பாதையை துரிதப்படுத்துவதற்கான அனைத்து முயற்சிகளையும் நாடாளுமன்றத்திலும் மக்கள் மன்றத்திலும் பேசி நாங்கள் செயல்படுவோம் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன்.